எல்லா லாங்குவேஜஸுமே வந்து கம்யூனிகேஷனுக்காக மனுஷனால உருவாக்கப்பட்டது தான் இல்லையா? அப்படின்றப்ப ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் இடையில நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும், சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். அந்த லாங்குவேஜ் பேசப்படுற விதம், அது எழுதப்படுற விதம், இதுதான் வேறையா இருக்குமே தவிர, அதோட எசன்ஸ் வந்து எல்லா லாங்குவேஜஸ்லயுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ தமிழ்ல நம்ம என்னென்னலாம் சொல்றோமோ, அது இங்கிலீஷ்ல வந்து நம்ம கொஞ்சம் வேற மாதிரி சொல்றோம். இப்போ தமிழ்ல வந்து வாக்கியங்கள்ல நிறைய விதமான வாக்கியங்கள் இருக்கு இல்லையா? நேர்மறை வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், வினா வாக்கியம், அப்படி நிறைய வாக்கியங்கள் இருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப பேசிக். இது சின்ன குழந்தைகிட்ட கிட்ட கூட சொல்லும். கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா it will be helpful for us to learn or revise reported speech, direct indirect speech அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது படிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லலாம், இல்ல அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஆர்டினரி சென்டென்ஸ். ஹி கோஸ் வாக்கிங் எவ்ரி டே. ஸோ இது ஒரு ஆர்டினரி சென்டென்ஸ். திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸாகவும் இருக்கலாம், இல்ல நெகட்டிவ் சென்டென்ஸாகவும் இருக்கலாம். அஃபர்மேட்டிவ் அப்படின்றப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஹி கோஸ் வாக்கிங் எவ்ரிடே இன் தி ஈவினிங். இதே இதை நீங்க நெகட்டிவ் சொல்றீங்க அப்படின்னா, நெகட்டிவா யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹி டஸ் நாட் கோ வாக்கிங் எனி டே. செகண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா ஆர்டர்ஸ் இல்லைன்னா கமாண்ட்ஸ். நம்ம வந்து ஒருத்தங்களை இதை செய்யி, அதை செய்யி, இப்படி பண்ண, அப்படி பண்ண நம்ம ஆர்டர் பண்றது, இது எல்லாமே வந்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இப்போ இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்லயுமே there are positive commands as well as negative commands. Do this, don't do this. ஸோ இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லுவோம், அடுத்து சொல்லுவோம் சத்தமா பேசு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் கமாண்ட்ஸ் ஆல்சோ அது அண்ட் நெகட்டிவ் கமாண்ட்ஸ் ஆர் ஆல்சோ தே. அதே மாதிரி அடுத்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பிளெஸிங்ஸ் இல்ல விஷஸ், கிரீட்டிங்ஸ், இது எல்லாமே வந்து தே கமாண்ட் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். மே காட் பிளஸ் யூ, ஹாப்பி பர்த்டே, குட் மார்னிங். ஸோ இது எல்லாமே வந்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் கீழே தான் வரும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர்.